ஒரு பழக்கம் தான். கோபால் மீனம் கேட்டு பழக்கமானவர். மாயோடு நீண்ட நாள் தொடர்பு. அவர் மாயவற்றிலிருந்து அருளியம் பெய்யை பற்றி எல்லாம் சொன்னார். முகம் சுழிக்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய தான் சொன்னார். அதே போல அவர் எதிலும் புதியாக இருக்கக்கூடிய ஒருவர். நான் என்எஃப்டி சங்கம் அவர்கள் வேறு சங்கத்தில் இருந்தார். ரொம்ப நாள் வேறு சங்கத்தில் இருந்தார். இருந்தாலும் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். அதற்கு பிறகு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்வதனால் ஒரு காரியவர்களுடைய அருமையான நண்பராக நீண்ட நாட்கள் இருந்தார். அடுத்து என்னுடைய சுப்புலிஷன் அவர்கள் நான் துரத்திக்கிட்டே வர்றாங்க. 1966ஆம் ஆண்டு நான் ஈரோடு இருந்து அவங்க 70 பயணித்தேன். 71 அவங்க திருச்சி போனாங்க. நான் 73 நான் திருச்சி மாவட்டத்தில் சரி. அவங்க இருந்த என்எஃப்டி சங்கத்தை அப்படியே மாற்றி விட்டார். வேறொரு சங்கமாக மாற்றி விட்டார். நான் ஈரோட்டிலிருந்து கரூர் சென்று அந்த மாறியவர்களெல்லாம் மீண்டும் என்எஃப்டி சங்கத்திற்கு என்எஃப்பிடி சங்கத்திற்கு அழைத்து வருவதற்கு நான் அது செய்தேன். இப்போ இவங்கெல்லாம் வரமாட்டேன்னு வேறு சங்கத்திலிருந்து அடம் செய்து நான் கரூரில் இருந்து கொண்டு திருச்சியில் தேசிய கல்லூரியில் எம்ஏ படித்துக் கொண்டேன். எம்ஏ தமிழ் படித்துக் கொண்டேன். கரூரில் இரவு பணி பார்ப்பேன். பகல் திருச்சியில் இருப்பேன். அப்போ தினந்தோறும் திருச்சியில் இவருடைய அலுவலகத்திற்கு நான் சென்று வழக்கம் என்றால் சங்கத்தை வளர்க்க வேண்டும். அப்போது போனால் தான் ஆளுகள்லாம் பார்க்க முடியும். ஆக காலையில் போயிடுவேன். காலேஜ் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் பிஜி கோர்ஸ் தான் 3 மணி நேரம் மற்ற கிளாஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கேன். ஸோ சிடிஎக்ஸ் தான் என்னுடைய மெயின். ஏன்னா அதே ஒரே வளாகத்துக்கு தான் அலுவலகம்லாம் இருக்கும். பிஜி கோர்ஸாக சிடிஎலாம் எல்லாம் இருக்கும். அப்போ அதோட சுப்பரேஷன் வரணும். அவங்க மற்றவர்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உண்டு. நைட் டியூட்டியிலிருந்து ஆப்ரேட்டருக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. பொழுது பேசிக்கிட்டே இருப்பாங்க. கால்ஸையும் போடுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போது இரவு பணியிலும் பேசி கொடுப்போம். சேலஞ்செல்லாம் வந்தாங்க, போட்டுட்டாங்க. ஆனால் சேலஞ்சு வந்து அவங்க நிறைவேற்றி எனக்கு இன்னும் நல்லா நினைவாயிடுச்சு. அங்கே செயலாளராக இருந்து ஒரு 6 ஆண்டுகள் நிறைய பணியில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் டெலிஃபோனை செய்தால் ஒரு தொழிலை டெலிஃபோனை செய்து ஒரு 100-150 பேருக்கு மேலே பாதம் கேட்டேன். அந்த இடத்துல அவங்க செக்ரட்டரியாக இருக்கக்கூடியா நான் வந்து பெரிய விஷயம். நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க போய் ஒரு 2-3 வருஷத்துலேயே இவங்க செக்ரட்டரி ஆக்கி இவங்க கைட் பண்ணாங்க. அது நிறைய சொல்லலாம். பெரிய சங்கத்துடைய பெரிய தலைவர் இருந்தாங்க. அவங்க இவங்களெல்லாம் கைட் பண்ணி இந்த சங்கத்தில் பொறுப்பாக கொள்வதற்கான வேலைகளை எல்லாம் செய்தால் இவங்களும் வந்து சிறப்பாக பணியாற்றினாங்க. அவங்களுக்கு நிறைய பன்முக திறமை உண்டு. அங்கே திருச்சியில் இருக்கும்போது நம்முடைய இலாக்காவில் இந்த நாடகங்களுடைய கலை நிகழ்ச்சி அதெல்லாம் கலந்துருக்காங்க. ஒத்தெல்லோ நாடகம் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம்னா பரிசு பெற்றிருக்கிறார். கலை இலக்கியம் பொது தொண்டு ரொம்ப ஆகும். இப்போ அந்த யோகாவில் எக்ஸ்பர்ட் அதையெல்லாம் சிறப்பாக அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி சிடிடிசி வந்து சிடிடிசியில் கிளாஸ் லீடராக இருந்த ஒரே ஒரு பெண் அவர்கள் தான் நான் நினைக்கிறேன். அந்த சிடிடிசி ஹிஸ்டரியே உங்களுக்குலாம் தெரியும். போனால் லீடர்ஸாக போடுவாங்க. அதில் அவங்க தான் சிடிடிசியில் லீடராக இருந்த ஒரே ஒரு பெண்ணாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் ஜீட்டாவில் சர்க்கிள் பிரசிடண்டாக இருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு இருப்பாங்க ஜீட்டாவில். அவர் ஒரு சர்க்கிள் பிரசிடண்டாக இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். அதெல்லாம் பொதுத்துறை ரொம்ப சிறந்தவர்கள். எல்லாரும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைகள். 10 பேர் கொண்ட குழுவில் 10 ஒருவராக பிறந்தவர். 10 ஒருத்தராக பிறந்தவர். நிச்சயமாக அவருடைய சிறப்பான உண்மை. இலாக்காவில் வந்தாலே திருஸ்தாமூர்த்தி எல்லாம் வடிகட்டி தான் இருப்பாங்க. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போல்ட் ஆகி எவ்வளவு சிறப்பாக பணியாற்றி ஓய்வு எடுத்தார்கள். ஒரு சுப்ரேஷன் அவர்கள் மகளை வந்து டாக்டராக படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்தி பேராசை போராத சாதாரண ஆசை தான். பெரிய படிக்க வைக்கும் என்ற அந்த ஆவலோடு வாந்தியோடு இருந்தால் நிச்சயமாக டாக்டராக மழை படிப்பார் என்று நான் கருதி அவர்கள் 3 பேரும் இந்த ஆய்வோடு நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும் வாழ்க்கை பற்றி
Lakshmi, she has arranged the lunch. And they say they are on the way. South of Mumbai.
ஸ்ரீலங்கா வந்து அகில இந்திய தலைவர் பிஎஸ்எல் ஓய்வு சங்கத்தின் தலைவர். அவருடைய சார்பாக அனைவருக்கும் வேண்டும் என்றால் இது வந்து நம்ம தான் அதிகம். 2017 பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாஃப் ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப் தான் அதிகமாக இருப்பாங்க. எனவே எங்களை எல்லாம் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கோவில் படம் போட்டுருக்காங்க. அது ஒரு குடும்ப கிழவரை வந்து பண்ணுறாங்க. ஒரு இளம் கிழவரை வந்து அப்பா இதாப்பா என்னுடைய பென்ஷன் முதல் மாதம் பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த படம் அந்த காலத்து பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு இருக்குமான ஒரு வருமான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு நினைச்சிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுழற்சி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முதல் பென்ஷன் கொண்டு தயார் மனமாக அந்த அந்த பாக்கியம் வந்து ஒரு சில இதில் ஒவ்வொரு சொல்ல என்னுடைய பத்திரிகை தெரிவித்துள்ளேன். மாதிரி தான் கோவையில் வந்து
ஏன் சொன்னாக்க முத்தமிழ் 3 பேர் முத்தமிழ் மாதிரி தான். அந்த தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், முல்லைக்கு தெருவுத்தான் பாரி என்று. அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பில்டிங்கு பவர் கொடுத்தான் பாரி என்று முக்கியமான விஷயமா இருக்குது. அதுபோல் இந்த உயரம் சம்பந்தமாக பார்த்தோம்னாக்க நம்ம கோபால் அடிக்க ஆள் கிடையாது. முதல்ல ஒரு டிவி கோபால் இருந்தார், ஒரு கோபாலன். இவர் பண்ணுற உயரம் மிஸ்டேக் இருந்தால் கண்டுபிடிக்கிறது சுப்ரீஷன் பண்ணார். அதாவது இந்த 3 பேருமே வந்து ஒருத்தர் சைத்தவர்கள் கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோம்னாக்கா இந்த ஒவ்வொருத்தராக அதாவது வெல் ட்ரைன்டு ஹேண்ட்ஸ் நம்ம வெளியே போகும்பொழுது வரக்கூடியவங்க வந்து அன்ட்ரைன்டு ஆர் அண்டர்ட்ரைன்டு இப்படிதான் வர போகிறாங்க. இப்படி சொல்ல போனால் அடுத்த மாதம் என்னுடைய ரெக்கமெண்டிங் இருக்குது. இந்த 3 பேர் போயிட்டாங்கனாக்கா சப்ஜெக்ட் கிடையாது. அப்போ டிஜி எப்படி இதை சமாளிக்கிறது? அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ மேலே உள்ள டிஜிஎம் அப்படி ஜிஎம் வந்து சரியான நேரத்தில் முயற்சி எடுத்து நல்ல ஹேண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கனாக்கா எனக்கு ஐஎல்டி ஸ்டேஷன் சொல்கிறாங்க, பெரிய ஸ்டேஷன்லாம் சொல்கிறாங்க. நாளாவது போட மாட்டேங்க. நான் தொடர்ந்து நம்ம டி லெட்டர் இதுதான் நானும் பர்சூ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருந்தால் ஒரு நல்ல ஸ்டேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். எனவே இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறாங்க, இப்போ சொன்னால் தான் முடியும். எனக்கு டிஜிஎம் வந்து ஜிஎம் வரல, டிஜிஎம் பேசியிருக்கோம். டிஜிஎம் இருக்கும்பொழுதே இந்த விஷயத்தை சொன்னால் நிச்சயம் கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்கேன்னா டெப்டேஷனாக 2 பேர் நடத்துங்க. எப்படி வந்து இவங்க வந்து முதல்ல வந்து உங்கள் மாதிரி இங்கே அனுப்பிச்சாங்களோ இந்த ஸ்டேஷன் உருவாக மெயின் காரணம் வந்து நம்ம சுப்ரேஷன் மேடம் தான். அதை வந்து யாரும் மறக்க முடியாது. எனக்கு நான் தனியாக வீட்டில் மாட்டி வச்சிங்களேன், ஒரு ஃபால்ட்டே வந்துடுது. டெங்கியில் ப்ராப்ளம்னாக்கா யாரும் வீட்டுக்கு போகணுங்க. அன்றைக்கி அவங்க ஆஃபர் இருப்பாங்க. என்னதான் மேடம் பண்ணலான்னு கேட்டால் அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க, இந்த கையில் செல்ஃபோன் வச்சுட்டு போய் உள்ளே போங்க, ஓட் பண்ணுங்க, வீடியோ பாருங்க. அப்பா சொன்னால் ஒன்றும் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப்பாக போனால் கண்டிப்பாக ஃபால்ட் வந்து எடுத்து போய் ஆகும். அந்தளவுக்கு டைரக்ஷன் கொடுத்து ஆள் இருந்திருக்காங்க. அதுபோல் ஒருத்தர் 2 பேர்த்த வந்து இங்கே எப்படி பண்ணிங்கனாக்கா இந்த ஸ்டேஷன் வந்து இன்னும் மிகச்சிறந்த ஸ்டேஷன். ஏன்னா டெய்லி எக்ஸ்பெக்ஷன் வந்துட்டே இருக்குது. பாருங்கள் பிஎஃப்டி போய் இப்போ இந்த பில்டிங்கில் போகும்போது எல்லாம் எக்ஸ்பெக்ஷன் வரப்போகுது. வரும்போது ஆள் வேண்டாமா? அந்த அளவுக்கு ஆள் இல்லைனாக்கா யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெக்வெண்ட் ஆக்டிவிட்டி வந்தால் நிச்சயமாக உடல்நிலை பாதிக்கப்படும். உடல்நிலை பாதிக்கப்பட்டால் மனநிலை பாதிக்கப்படும். அப்போ வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்டே வந்து பாதி பேர் வந்து மென்டலாக போனாங்கன்னாக்க அது தேர்வு நல்லதல்ல என்பதை நிச்சயமாக வந்து நான் கடுமையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எவ்வளோ நம்ம சொல்லி பார்க்குறோம், உரம் போயிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜியும் வருவார் போவார், அடுத்த டிஜியும் வருவார் போவார், போயிட்டே இருந்தாங்கனாக்க இந்த ஸ்டேஷன் இருக்கும். எனவே வந்து இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கடுமையாக பேசுனதுக்கு என்னை வந்து தப்பனாச்சோட பரவாயில்ல, இப்போ பேசா கூட எதையும் பேச முடியாமல் போயிடும். ஏன்னா அடுத்த வருஷம் நாவலையும் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த 3 பேரை பற்றி சொல்லும் பொழுது சுப்ரேஷ் மேடம் வந்து எனக்கு ஃபேமிலி ரீதியாக ஃப்ரெண்டு. எப்படின்னா என் பையன் மேரேஜ் ஆகிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு விட்னஸ் வேணும். ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் மேடம் வரீங்களான்ட்டு. ஒன்றா வந்தாங்க, ஒரு விட்னஸ் கேன்சல் பண்ணுறாங்க. அதனால் வந்து வீட்டில் வந்து சுப்பக்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் எல்லாருமே. அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து சாரை பொறுத்தளவுக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட ஆஃபீஸ் வந்துட்டாருனாக்கா அது மறந்துடுவார். யார்ட்டையும் சொல்லவும் மாட்டார். ஒரு 2 தடவை விஆர் கொடுக்க ட்ரை பண்ணார். ஒரு தடவை வந்து அப்படியே சார் வந்து அந்த புண்ணியத்தை கட்டிட்டார் காப்பாற்றிட்டு. 2வது முறை பாருங்க நான் கொஞ்சம் சொல்லி கண்டு நிறுத்தினேன். இப்போ என்னன்னா அட்லீஸ்ட் நல்ல சம்பளத்தோட நிறைய ஒரு வாய்ப்பு விஆர் சம்பளம் கூட ஏன் சொல்லி 5 மாதம் ஆகும். அப்போ அது வைக்கணும். அதனால் விஆர் சம்பளத்தோட யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம்னாக்க நல்ல பலன் கொடுக்கும். அதனால் வந்து யாரும் அவர்கள் விஆர்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க. கஷ்டம் வரலாம். மேக்ஸிமம் வந்து இவான் சர்வ் பண்ணுங்க. எந்த டியூட்டியாக தான் வாங்க. ஏன்னா இப்போ ஓவர் சார்லாம் டியூட்டியாக கிடையாது. எப்போ பார்த்துருந்தாலும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதே போல் ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். அது நிச்சயமாக பிஎஸ்என்ஐ அடிப்பதற்கு எந்த யாராலையும் முடியாது. ஏற்கனவே இருந்தாலும் சரி, இல்லை பாரதி வந்தாலும் சரி, நம்ம தான் நம்ம உடனே எண்ணிக்கை இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட தகவல் இந்த சோஷியல் சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிறத திரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைவரும் நன்றி அமைய நினைக்கிறோம். சில நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப அபூர்வமானது. மேபி வாழ்க்கையிலே ஒரு அது மாதிரி இந்திய நிகழ்ச்சி. ஏன்னா 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்கிறது நம்ம எத்தனை அட்டன் பண்ணிருக்கோம். அப்போ ஒரே யூனிட்லேருந்து 3 பேர் வந்து வாழ்க்கையில் 3 முறை நமக்கு அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. என்னோட 38 வருஷ அனுபவத்தில் மேபி சென்னை டிஃபரன்ஸ்லாம் மொத்தமாக எல்லாரையும் உட்காந்து வச்சு ஒரே பார்த்து கொடுக்குறாங்க 1ஆம் தேதி. பட் அப்போ வெவ்வேறு யூனிட்லேருந்து ஒருத்தர் இருப்பாங்க. மேபி இது ஒரே யூனிட்டில் இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 38 இயர்ஸ் சர்வீஸில் ஃபஸ்ட் டைம் இது வேறு இல்லை. 3 பேருமே என்கிட்ட பெரிய அளவில் என்னோட ஒர்க் பண்ண அனுபவம் எனக்கு கிடையாது. பட் அவங்களை பற்றி நிறையா பேச
ஹார்பர் டெவலப் பண்ணுறது டிஜிஎம் வந்து எங்கிட்ட நீங்கள் ஒரு ஆர்டர் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் பரவாயில்ல. நாம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாத்தையும் சென்ட்ரல் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா கேட்டு 2 பேர் ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் தனியாக வந்து வேலை செய்யணும்னு தான் அதில் ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க. சார் என்னால் முடியாது, நான் இங்கே கூட்டத்தோடு அப்படி இருக்கிறது தான் எனக்கு தெரியும், நான் தனியாக போய் மேனேஜ் பண்ண கஷ்டம். இவங்க கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இவங்களும் ஸ்டார்ட் பண்ணி உண்மையில் சொன்ன போனால் குடும்பத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கும் பயம்னா வெளியில் வர வேண்டாங்கிற ஒரு எண்ணம். குடும்பத்தில் பழகி போச்சு, இங்கே இருக்கிற என்விரான்மெண்டல் புரிஞ்சு போச்சு, போகணுமேனு ஒரு சிந்தனை வந்து நான் தான் வந்து இந்த மேடம் பயப்படாதீங்க, பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். ஏதாவது தனியாக இருக்கிறதே ரொம்ப ப்ராப்ளம் வந்ததுன்னாக்கா இங்கே நம்மளோட செட்டப் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் பயப்படாத தனியாக இருக்கிறது பயந்துட்டு இது பண்ணாதீங்க. அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிடேட் வேணும், நல்ல கேண்டிடேட்டாக வேணும். நம்ம ரொம்ப பார்க்குறது வெறும் எதிர்பார்க்குறேன் டேரக்டாக முடியாது. போய் தைரியமாக இருக்க, இல்லைன்னா எனி டைம் சொல்லுங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து திருப்பி ரொம்ப பார்த்து நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் டிஎன்களோடலாம் ரொம்ப க்ளோஸ்னஸ், அதனால் என்னால் அந்த தைரியமாக அவங்க கேட்க அனுப்பிச்சு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். இங்கே வந்து சுப்புலட்சுமி அவங்களால இந்த ஸ்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஷனில் ஒரு பெரிய பேர்